ஏய் சக்தி, என்னடா வேலைக்கு போலையா? இது வந்து யார் இவன் இப்போதைக்கு வீட்டுக்கு வந்திருக்கான்? ஹேய் ப்ரோ தான் ஹஸ்பண்டா, இப்போதான் இவரை பார்த்துட்டு வரேன். ஓ ஏய் குருடா, நான் சொல்லியிருக்கேன்ல. ஹாய் ப்ரோ. குருன்னு சொல்லியிருக்க, ஆனா இப்போ வரைக்கும் இவ்வளோ க்ளோஸா பேசுவேன்னு சொல்லலையே. நித்யா ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஹலோ. டேய் மச்சான், எங்கடா இருக்க? ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆச்சுடா. எங்க மச்சான்? நம்ம ஷிஃப்ட்டுக்கு வந்தாதான் நம்ம வீட்டுக்கு எவனோ ஷிஃப்ட்டுக்கு ப்ரோ வந்துடுறான். டேய் என்னடா பேசிட்டு இருக்க? என்ன நீ என்ன வரையே இல்லையா? பேசிட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. இல்ல நான் ரேபிட் போட்டு போறேன் பாத்தியா? இப்பெல்லாம் எவ்வளவு நம்புறதுனே தெரியலடா. டேய் பைத்தியம். நான் என்ன பேசுறேன், நீ என்னடா நீ பேசுற? போன வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் நித்யா, என்ன பெரிய இவனாட்ட பேசிட்டு இருக்க? இவன் ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கான். அதுக்கு யாரு ரைட் வரா? ப்ரோ ஏய் சுமாரா, ஒழுங்கா போயிடு சக்தி. போகவா? என்னடி எவன் முன்னாடி என்ன அடிக்கிற? என்னைய போன்னு சொல்ற? ஏன் நான் இருக்குது உங்க ரெண்டு பேருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கா? அப்ப நான் போறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ஜாலியா போட்டுட்டு இருக்கீங்க. ஏய் ப்ரோ என்ன நித்யா இது? ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ சொல்றது கேளுங்க ப்ரோ. என்னைய போன்னு சொல்றா? பிரதர் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்களேன். ஒத்தா போயிரு, உன்னாலதான் எல்லாம். பிரதர் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல பிரதர். ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க பிரதர். சொல்றது கேளுங்க பிரதர். ப்ரோ பிரதர் சொல்லிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கீங்க. ஐயோ பிரதர். டேய் மச்சான் ஒரு நிமிஷம். டேய் இங்க ஏதோ ஆக்சிடென்ட் போடா மச்சான், நீ சீக்கிரம் கிளம்பி வாடா. சரி ப்ரோ, நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம். ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்டா தம்பி. ப்ரோ இதுக்கெல்லாம் எதுக்கு ப்ரோ தேங்க்ஸ், பரவாயில்ல. நித்யாக்கா வரேங்க்கா. இல்ல சார், சின்ன அடி தான். இன்னொரு 10 நாள் சரியாயிரும். ஓகே சார், தேங்க்யூ. நித்யா இங்க வாப்பா. என்ன பிரதர், பெயின் பரவாயில்லையா? அப்போ சின்ன அடி தான்ப்பா, சீக்கிரம் சரியாயிருவான். ஆமா அவன் யார்? அவனை சொல்லி தான் கத்துனானா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். நாங்கள் 2 பேர் லவ் பண்ணோம், அவ்வளோதான். அப்புறம் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன் நித்யா எப்படி இருக்கான்னு. நீங்கள் நல்லா பார்த்துக்கிறதா கேள்விப்பட்டேன். அவனுக்கு மேலே ரொம்ப பொசசிவ். அதான் உங்கள்கிட்ட யாராச்சும் ஃப்ரெண்ட்லியாக பேசினா கூட அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவளுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிட்டாலே அவங்கள விட்டே கொடுக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு நீ அவளை பிரேக்கப் பண்ண? அதெல்லாம் ஓகே, எதுக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த? எப்போ பாரு ஆஃபீஸில் ரூம் புறானு தான். ஏன் நித்யா முடியல. சரி இந்தாப்பா டேப்லெட் இருக்கு, டைமுக்கு பார்த்து கொடுங்க. வரேன். சரிங்க. மச்சான் வரேன்டா. ஓகேடா. ஏய் எதுக்கு சைலண்டா இருக்க? ஒன்னதான் கேக்குறேன், நைட் எதுக்கு வந்த? அதான் ப்ரோ, பாம்பேலேருந்து ஒரு ஃப்ரெண்டாக இன்வைட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதுமே கனடாவில் தான் செட்டில் ஆக போகிறேன். அதுக்கப்புறம் இந்தியா வர சான்சஸ் கம்மி தான். அதனால தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்றேன். மறக்காமல் நீங்களும் கண்டிப்பாக வந்துடுங்க பிரதர். ஏ நித்யா, ப்ரோவையும் கூட்டு வா. சாரி பிரதர், உடம்ப பார்த்துக்கோங்க. சரி நித்யா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கண்டிப்பாக வந்துடுங்க. வரேன் பிரதர், பாய்.
நித்யா, பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரியா? தப்பு பண்ணிட்டியடா. கை வலிக்குது, எப்படி சாப்பிடுறது? என்னடா ஆச்சு? ரொம்ப நாள் கழிச்சு நைட் ஷிஃப்ட் போறேன்ல, அதான் கையெல்லாம் வலிக்குது. சரி நான் ஊட்டி விடுறேன். காசு இருந்தா மட்டும்தான் ஹாப்பியா இருக்கணும் இல்ல, காதல் இருந்தாலும் ஹாப்பியா இருக்கலாம். இப்பெல்லாம் எவ்வளவு நம்புறதுன்னே தெரியலடா. நீ தனியாலாம் இல்ல, நீ நினைச்ச உடனே நான் பக்கத்துல நிப்பேன், சரியா?